Hello everyone, welcome you all to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல காமனான இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் எப்படி கேக்குறது, அதுக்கு எப்படி ரிப்ளை பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இன் ஜஸ்ட் 3 minutes. ஆமா, 3 நிமிஷத்துல கத்துக்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு காமனா கேக்குற ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? அது என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஏதோ ஹாபிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா மோஸ்டா நம்ம நிறைய இடத்துல கேட்போம். நம்ம கிட்டே இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி வரும். இன்டர்வியூல கூட இந்த கொஸ்டின் கேட்பாங்க, உனக்கு ஏதோ ஹாபி இருக்கான்னு. எப்படி கேட்பாங்க? do you have any hobbies அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா what are your hobbies அப்படின்னு கேட்பாங்க. நீங்களும் இன்னொருத்தவங்க கிட்ட இப்படி கேட்கலாம், do you have any hobby or what are your hobbies அப்படின்னு கேட்கலாம். இதை தவிர்த்து இந்த கொஸ்டினை இன்னும் வேற மாதிரியும் கேட்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? what do you do for fun? what do you do for fun? what do you do in your free time? உன்னோட ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவ, ஃபன்னுக்கு என்ன பண்ணுவ, இப்படின்னும் அந்த கொஸ்டினை நம்ம கேட்கலாம். what do you do for fun? what do you do in your free time? ஓகே, இந்த கொஸ்டின் உங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க, அதுக்கு எப்படி நீங்க ரிப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? do you have any hobbies அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல what are your hobbies? what do you do for fun? what do you do in your free time அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம எப்படி ரிப்ளை பண்றது அப்படின்னா, I like or I like to அப்படின்னு சொல்லி உங்களோட ஹாபியை நீங்க சொல்லலாம். எப்படின்னு பார்க்கலாமா? I like watching movies or I like to watch movies அப்படின்னு சொல்லி. I like watching movies or I like to watch movie அப்படின்னு. I like playing cricket or I like to play cricket. டிஃபரன்ஸ் தெரியுதா? I like playing cricket அப்படி இல்லைன்னா I like to play cricket அப்படின்னு சொல்லலாம் உங்களோட ஹாபியை. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கு, அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்றது, மிகைப்படுத்தி சொல்றது. ஐ ரியலி லைக் வாட்சிங் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரியலி அப்படின்னு நீங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ ரியலி லைக் வாட்சிங் மூவிஸ், ஐ ரியலி லைக் டு வாட்ச் மூவி அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகேவா? ஐ ரியலி லைக் டு பிளே கிரிக்கெட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நீங்க ரியலி ஆட் பண்ணி உங்களோட ஹாபியை சொல்லலாம். புரிஞ்சுதா? பிடிச்ச விஷயத்த நம்ம ரியலி யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு ஹாபி ஓரளவுக்கு தான் பிடிக்கும், எனக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும், ரொம்பலாம் பிடிக்காது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கைண்ட் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணணும். புரியுதா? கைண்ட் ஆஃப். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, ஐ கைண்ட் ஆஃப் லைக் டு பிளேயிங் கிரிக்கெட், ஐ கைண்ட் ஆஃப் லைக் வாட்சிங் மூவிஸ், ஐ கைண்ட் ஆஃப் லைக் வாட்சிங் மூவிஸ், ஐ கைண்ட் ஆஃப் லைக் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஓரளவுக்கு பிடிக்கும், கொஞ்சம் தான் பிடிக்கும் அப்படின்ற இடத்துல நீங்க கைண்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். கிட்ட இப்போ ஒருத்தவங்க அந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்க, பட் உங்களுக்கு உங்களோட ஹாபியை ஸ்பெசிஃபிக்கா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு விருப்பம் இல்லை. ஓகேவா? இல்ல உங்களுக்கு ஹாபிஸ் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். அப்ப நீங்க எப்படி ரிப்ளை பண்ணலாம்னா, ஐ லைக் ஹேங்கிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுடலாம். அப்படி இல்லையா சிம்பிளா ஐ லைக் ஹேங்கிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு காமனான கொஸ்டின் எப்படி கேட்கறது, அதுக்கு எப்படி நம்ம ரிப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் மீட் பண்றேன்.